Hi guys, this is my Milton. In this video எதை பற்றி நம்ம வந்து பார்க்க போனோம் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்பிஎஸ்னா என்ன. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலான வீடியோ தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு எஃப்பிஎஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லுவேன். இட்ஸ் கால் தட் ஃப்ரேம் பர் செகண்ட்ஸ். அந்த பேர்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. பர் செகண்ட்ஸுக்கு எத்தனை ஃப்ரேம் பிக்சர்ஸ் எடுக்குதோ ஸோ அதான் எஃப்பிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டரில் ஒரு ரோலர் மாதிரி இருக்கும். ஸோ அதில் நிறைய ஸ்டில்லாக இருக்கும். ஸோ அது நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக அந்த ப்ரொஜெக்டரில் ஓட வரும்போது நம்ம ஸ்க்ரீனில் வந்து பார்க்கும்போது ஒரு வீடியோ மாதிரி தெரியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எஃப்பிஎஸ்னால் என்னென்னு சொல்லிடலாம். ஓகேவா? 24 எஃப்பிஎஸ் 30 எஃப்பிஎஸ் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ 24 எஃப்பிஎஸ் அதாவது 24 ஃப்ரேம் பிக்சர்ஸு தான் வந்து 24 எஃப்பிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ செகண்ட்ஸுக்கு 24 பிக்சரை எடுத்து வச்சு ஸோ நம்ம அதை ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண விட்டோம்னா ஸோ நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வந்து ஒரு வீடியோ மாதிரி தெரியும். ஏன் 24 எஃப்பிஎஸ் 30 எஃப்பிஎஸ் 60 எஃப்பிஎஸ் 120 எஃப்பிஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒரு 24 பிக்சர்ஸை எடுத்து நம்மளுக்கு வந்து ரோலராக வந்து அதை ரன் பண்ண விடும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஒரு வீடியோ மாதிரி தெரியும். இதே 10 எஃப்பிஎஸ் 5 எஃப்பிஎஸ் அந்த மாதிரி இதில் ரேஞ்சில் வச்சு எடுத்து நம்ம பார்த்தா ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ வந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் நமக்கு வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணி நம்மளோட ஐஸ் வியூவுக்கு எந்த மாதிரி இருக்கோ அப்படிங்காக தான் 24 எஃப்பிஎஸ் 30 எஃப்பிஎஸ் 60 எஃப்பிஎஸ் 120 எஃப்பிஎஸ் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஸ்மூத்தாக தெரியணுக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் இல்லாமல் ஒரு பிக்சர் வந்துட்டு போகிற மாதிரி கொஞ்சம் ஸ்மூத்தாக ஸ்டாண்டர்டாக தெரியறதுக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, இந்த 24 எஃப்பிஎஸ் 30 எஃப்பிஎஸ் 60 எஃப்பிஎஸ் ஸோ இதெல்லாம் என்னென்ன எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஃபஸ்ட்டு 24 எஃப்பிஎஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சினிமாட்டிக் வீடியோ. ஸோ ஓகே, நம்ம தேட்டரில் போய் பார்க்குற வீடியோ எல்லாமே மூவிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 24 எஃப்பிஎஸ் தான். ஸோ இப்போ நான் இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதும் 24 எஃப்பிஎஸ் தான் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 24 எஃப்பிஎஸ் தான் வந்து தேட்டர் மூவிக்கு தான். ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து 30 எஃப்பிஎஸ் அப்படின்னா என்னென்னு வந்து பார்த்துலாம். ஓகே, 30 எஃப்பிஎஸ் மேக்ஸிமம் எதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் அதாவது வந்து ஃபாஸ்ட்டாக போகிற ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறக்கும் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸு ஃபோட்டோகிராஃபி ஸோ பைக் டிரைவு ஸோ இந்த மாதிரிலாம் வந்து 30 எஃப்பிஎஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 60 எஃப்பிஎஸ். ஸோ இது மேக்ஸிமம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷனுக்கு தான். எஸ், ஸோ நீங்கள் வந்து ஒரு 10 செகண்ட் உள்ள ஒரு வீடியோ வந்து ஸ்லோ மோஷன் ஆக்கணும்னா ஸோ அந்த ஸ்லோ மோஷன் ஆக்குறதுக்கு நீங்கள் ஒரு 60 பிக்சர் அதாவது 60 எஃப்பிஎஸ் பிக்சர்ஸ் எடுத்தால் தான் நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் ஸ்மூத்தாக தெரியும். ஸோ ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் வந்து 60 எஃப்பிஎஸ் வந்து ஸ்லோ மோஷனுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல் மேட்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கேமராமேன்லாம் வந்து மேக்ஸிமம் எத்தனை எஃப்பிஎஸ்னால் 300 எஃப்பிஎஸ்க்கு மேலே தான் வந்து வச்சு எடுப்பாங்க. நம்ம மேக்ஸிமம் எனக்கு கரெக்டாக சொல்ல தெரில. ஓகே, ஸோ மேக்ஸிமம் 300க்கு மேலே தான் வச்சு எடுப்பாங்க. அப்படி எடுத்தால் தான் ஸோ நம்மளுக்கு அந்த பால் ட்ராக்கிங் அதாவது சொல்லுவாங்க பார்த்தீங்களா அல்ட்ரா ஸ்லோ மோஷனில் பால் ட்ராக்கிங்கை வந்து பார்க்குறோம். ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி 300 எஃப்பிஎஸ் மேலேருந்து எடுத்தால் தான் நம்மளுக்கு அந்த பால்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக தெரியும். ஓகேவா? ஸோ ஓகே, இதான் இப்போதைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓரளவு டீட்டெயிலான எஃப்பிஎஸ்னால் என்ன அப்படிங்க. ஸோ ஓகே, இந்த வீடியோட லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குன்னு பார்த்து ஸோ நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணலான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.